அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மதுரை காண்டத்துல இப்போது கோவலன், கண்ணகி, கவுந்தி ஆகியோருடைய செல்வழி பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மாங்காட்டு அந்தணன் என்ற மறையோன் அங்கு வருகிறான். கோவலன் அவனை பார்த்து, நீ யார், இங்கு எதற்கு வந்தாய் என்று அந்த கேட்ட 2 வினாக்களுக்கு அவன் விடையாக சொல்லுகிற போது, நான் குடமலை மாங்காட்டுள்ளேன். மேற்கு தொடர்ச்சி மலையில மாங்காடு என்று ஒரு ஊர் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலிருந்து நான் வருகிறேன். எதற்கு வருகிறேன் என்றால், இந்த அரங்கத்திலே கண்துயின்று கொண்டிருக்கக்கூடிய திருமாலை பார்க்க வேண்டும் என்ற காதலினால் வந்தேன். அதற்கு பிறகு வடக்கே வேங்கட மலையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற நின்று கொண்டிருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற வேட்கையில் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் பேசுகிறான். இது ஒரு அருமையான ஒரு இடம். சிலப்பதிகாரத்தை இப்படி அடிதோறும் கேட்கக்கூடிய உங்களை நினைத்து எனக்கு ஒரு பெருமிதம் உண்டாகிறது. நண்பர்களே, அது பாராட்டுக்காக சொல்லல. காரணம் இல்லாமல் யாரையும் பாராட்டி சொல்லுகின்ற அந்த போலி முகமனுக்கெல்லாம் நான் இடம் கொடுப்பதில்லை. இன்றைக்கு என்னை பொறுத்தவரையில் பெரியவர்கள் என்று நான் கருதுவது யாரை என்றால், இன்றைக்கு என்னை பொறுத்தவரையில் நான் பெரியவர்கள் என்று கருதுவது யாரை என்றால், சேக்கிழார் சொன்னதுதான். சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடுகிற போது எதிரே இருக்கக்கூடிய பேரவையை தெய்வ பேரவையாக அவர் கருதினார். கேட்கறதுக்கு ஆள் வேணுமே, சொல்றதுக்கு ஆள் என்னை போன்றவன் இருக்கிறான். ஒருத்தன் 2 பேர் எங்காவது இருப்பான். அவன் அந்த இலக்கியத்தை சொல்லுவான். சொல்லி என்ன பயன்? கேட்க வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், பாடலொரு கோடி நெய்தேன் கேட்பதற்கு ஞானம் இல்லைன்னு. 1 கோடி பாடலை சொன்ன கேட்கிறவர்களுக்கு ஒன்னும் பயனில்லை. அதனால கேட்கக்கூடிய உங்களை நான் எண்ணி நான் பெருமிதம் கொள்ளுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்டுல என்னுடைய அனுபவம், இப்ப எந்த அவையிலையும் போய் சிலப்பதிகாரத்தை 1 மணி நேரம் பேசி எல்லாரையும் கேட்க வச்சிட முடியாது. எவ்வளவு மந்திர வித்தை கற்றவர்களாலும் முடியாது. என்ன பட்டிமன்றம் பேசினா சிரிக்கிறதுக்காக கூட்டம் கூடும். சிலப்பதிகாரத்தை அதனுடைய காவிய நயத்தோடு அதனுடைய இலக்கண நுட்பங்களோடு சொல்லுகின்ற ஒரு அவையை தேடினாலும் கண்டுபிடிக்கின்றார். அதனால இது ஒரு இறங்கத்தக்க ஒரு நிலை. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லுவதற்கு நாம் நாணமடைய வேண்டியிருக்கிறது. வேறு வழி இல்லை. அதனால்தான் நான் தொடக்க வகுப்பிலே சொன்னேன், அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள். இது இப்படியே மறைந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் நான் ரொம்ப மன துன்பத்தோடு பேசுகிறேன். என்ன மன துன்பம் என்றால், இந்த சிலப்பதிகாரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு குரல் கேட்கிறது. உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு அம்மையார் சொல்லுகிறார், சிலப்பதிகாரம் ஒரு நாடகம் இல்லை, அது ஒரு சாதாரணமான ஒரு நாட்டிய நூல். அந்த நாட்டிய நூலும் கூட சமஸ்கிருதத்தில் இருப்பதை பார்த்து எழுதப்பட்டது. இந்த குரலை இதற்கு முன்பே கேட்டிருப்போம். அப்போது நான் தான் அதை எதிர்த்து பேசினேன். எனக்கு முன்னாலே பேசியவர் தமிழன்வர். அவர் தமிழிலே பேசினார். அவருடைய வேண்டுகோளின்படி நான் அதை ஆங்கிலத்திலே எழுதினேன். ஆனா அதற்கெல்லாம் மதிப்பும் இல்லை. அதனால சிலப்பதிகாரத்தை ஒரு காப்பியமாகவோ நாடகமாகவோ மதிக்கவில்லை என்றால் அதுல ஆழங்கால் படலை, அதுல ஆழமாக பார்க்கல. இப்ப இந்த ஒரு நாடகங்கிறதுக்கு நான் இங்க இருந்தே நான் சொல்லி கொண்டு போகிறேன் பல இடங்கள். இதற்கு முன்பு நான் சொல்லி இருக்கிறேன். கோவலன் கண்ணகி 2 பேரும் மனையரம் படுத்த காதையில சந்திக்கிறார்கள். கோவலன் கூறுமோர் குறியா கட்டுவர். இளங்கோடிகளை போல ஒரு பெரிய கவிஞன் கிடைப்பானா? சங்க காலத்திற்கு பிறகு அந்த மரபு வீழ்ந்து அழிந்து போயிருக்க வேண்டியதனை தூக்கி நிறுத்தியவர் இளங்கோ. கோவலன் கூறுமோர் குறியா கட்டுரை. மனதுல ஏராளமான காதல் உணர்வு அவனுக்கு இருக்கிறது. அது பொங்கி வழிகிற போது அறிவு எல்லைகளை தாண்டி அவன் கண்ணகியை பாராட்டுகிறான். இதெல்லாம் அதை பார்த்தோம். மலையடை மணி
அலையிடை பிறவ அமிழ்து என்றெல்லாம் பாராட்டுகிறான். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்று அப்படியெல்லாம் பாராட்டி அவன் பாராட்டி கொண்டிருக்கிற போது நாடகம் பாருங்க, நீண்ட ஒரு வசனம் போல் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். எதிர கேட்டுக் கொண்டிருக்கிறவள் என்ன செய்கிறாள் என்பதை இளங்கோடிகள் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அவ கேட்டுக் கொண்டிருக்கிறவள் ஞானத்தின் மிகுதியினால அவ எதுவும் பேசல, முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறாள். அவருடைய கூந்தல் தான் தெரிகிறதா. தாழிரும் கூந்தல் தையால் நின்னை இளங்கோடிகள். தாழ்ந்து இறங்கி இருக்கக்கூடிய கூந்தலை, அழகான கூந்தலை உடைய பெண்ணே என்று அவன் விழித்த அந்த விழிக்கு பொருள் இருக்கிறது. பாத்திரங்களுடைய அசைவை காட்டுகிறான் இளங்கோவன். அதனால்தான் அது நாடகம் என்று சொல்லி, இந்த மாதிரியான பாத்திரங்களுடைய அசைவை காட்டக்கூடிய நாடக பகுதிகள் வேற எங்கும் இல்லை. இன்னும் போக போக நான் நிறைய சொல்லுவேன். இந்த இடத்துல அதே போல யார் எதற்காக வந்தாய் என்று கேட்கின்ற போது இந்த மாங்காட்ட அந்தணன் எடுத்து சொன்னான். நான் கண்மணி குளிர்ப்ப திதிதீர் சிறப்பின் தென்னனை வாழ்த்தி அவனுடைய ஆட்சி, பாண்டியனுடைய ஆட்சியை பார்த்தேன், கண்மணி குளிர்ப்ப கண்டேன். அவன் தீதிதீர் தென்னன், அவனுடைய ஆட்சியில குறைகள் இல்லை. இது காரணமாகவே சொல்லி கொண்டு போகிறார் இளங்கோடி. பின்னாலே ஒரு கொலை நிகழ்ச்சி நிகழ்ந்து விட போகிறது. அது அப்படியை பாண்டியன் ஏற்க நேர்கிறது. அதற்கு முன்னால சேரநாட்டு இளவலாகிய இளங்கோவடிகள் சொல்லுவார். அதனால்தான் மகாகவி பாரதி, அதை யாரும் மறுக்கவும் முடியாது, எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் சொல்லுகிறார், சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தெய்வமான்மறை திருக்குறளை கருதியும் தமிழச்சாதி அமரத்தன்மை உடையது என்று கருதி இருந்தேன். அதாவது 2 நூல்களை சொல்றார். ஒண்ணு சிலப்பதிகாரம், ஒண்ணு திருக்குறள். இந்த 2 நூல்களை படைத்த இந்த தமிழினம் அமரச்சாதி, தேவர்களை போன்றவர் என்று சொன்னார். அதனால இந்த இடத்துல வைணவ சமயத்தினுடைய காட்சிப்படுத்துகிறார். மாங்காட்டு அந்தணன் திருமால் பள்ளி கொண்டிருப்பதையும் நின்ற கோலத்தில் இருப்பதனையும் விளக்கி அருமையாக அந்த அந்தணன் சொன்னான். இதற்கு விடை காத்திருக்கிறது. நான் இப்படியெல்லாம் பார்த்தேன், குடமலை மாங்காட்டுள்ளேன், இங்கே வாழ்த்தி வந்திருந்தேன், இது என் வரவு என்று அவன் சொல்லி முடித்தான். என்னமன் நாட்டு சிறப்பும் செய்கையும் கண்மணி ஒளிர்ப்ப கண்டேன் ஆதலில் வாழ்த்தி வந்திருக்கிறேன், இது என் வரவு என்று. அதாவது இதை பார்த்து கம்பன் பின்னால இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நான் வடமொழி கம்பராமாயணத்தையும் மொழிபெயர்ப்பிலையும் படித்திருக்கிறேன், இன்றியமையாத பகுதிகளை வடமொழியிலையும் படித்திருக்கிறேன். அந்த ராமாயணத்துல கிட்கிந்தா காண்டத்துல ஒரு முக்கியமான கட்டம் வரும். இது வால்மீகில இல்ல. அதாவது வால்மீகில சந்திப்பு இருக்கிறது, ஆனா இத்தகைய ஒரு உரையாடல் இல்லை. அங்க ராமனும் இலக்குவனும் கிட்கிந்தையில போய் எப்படி அந்த மலைப்பகுதிகளில் 2 ஆள் தனியா போய் காணா போன மனைவியை தேடி கொண்டு போனா எப்படி இருக்கும்? ராமனுடைய மனைவியை சீதையை காணும், அவளை தேடி கொண்டு போகிறார்கள். அந்த காட்டு பகுதிக்குள்ளார அப்படி அந்த மலைப்பகுதியில போய் போகும்போது யாராவது ஆள் கிடைப்பானான்னு பாக்குறாங்க. வழிகாட்டுவதற்கு, துணையாக இருப்பதற்கு, துணை வலி சமைப்பதற்கு, இதற்கெல்லாம் ஆள் வேணும். முற்றிலும் புதிய இடம், கொஞ்சம் கூட தொடர்பே இல்லை. எங்கோ அயோத்தியிலே பிறந்து வளர்ந்து விட்டு கடைசியில கிட்கிந்தையில வந்து நின்னா என்ன பண்றது? யாரை போய் பார்க்கறது? அப்ப அது உள்ளார வருகிற போது அப்போதுதான் அனுமனை சந்திக்க நேர்கிறது. அனுமனை பார்த்த உடனே நீ யாருன்னு கேட்கிறார். அவன் உடனே அதுக்கு விடை சொல்லுகிறான். இந்த வினா விடை பகுதின்னு இருக்கு பாருங்க, நீ யார் நீங்க கோவலன் கேட்டதற்கு ஒரு நீண்ட விடைய மாங்காட்ட அந்தவன் சொல்லிட்டான். நான் ஒரு வைணவன் என்று அவன் சொல்லாமல் சொன்னான். 2 காட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக என் பயணம் நேர்ந்தது என்று சொன்னான். இங்க அனுமனை பார்த்து யார் அப்படின்னு கேட்ட உடனே அஞ்சனைக்கு காற்றின் மைந்தன் நாமமும் அனுமன் என்பேன், அவ்வளவுதான் விடை. அஞ்சனாதேவிக்கு மகன், வாயுதேவனுக்கு மகன்,
அஞ்சனைக்கு காற்றின் மைந்தன் நாமமும் அனுமன் என்பேன். அவ்வளவுதான். உங்க யாராவது நீங்க யாராவது ஒரு பையனை பார்த்து கேட்கறீங்க அல்லது ஒரு ஆளை பார்த்து கேட்கறீங்க, நீங்க யாரியா அப்படின்னு ஒண்ணு, நான் ராமசாமியினுடைய மைந்தன் குப்புசாமின்னு சொல்றான்னு வச்சுங்க, நீங்க உடனே அடேட என்ன அறிவுடா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? பேர் கேட்டீங்க உடனே அவன் தந்தையினுடைய பெயரையும் தன்னுடைய பெயரையும் சொன்னான். அது மாதிரிதான் அனுமன் சொன்னான். அது மாதிரிதான் அனுமன் சொன்னான். யாருன்னு கேட்டதுக்கு அஞ்சனைக்கு காற்றின் மைந்தன் நாமமும் அனுமன் என்பேன் அப்படின்னு சொன்னான். அது கேட்ட உடனே ராமன் இலக்குவனை பார்த்து, தம்பி யார் சொல்லின் செல்வன்? இந்த சொல்லின் செல்வன் யார்? இவன் விஞ்சயனோ, வான உலகத்திலிருந்து வந்தவனோ, தேவனோ, கந்தர்வனோ? இவன் எப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் இவன் அப்படின்னு சொன்னா என்ன பொருள் என்றால், ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும். தனக்கு துணைக்கு சீதையை தேடுவதற்கு இந்த இடத்துல யாராவது கிடைக்கிறார்களான்னு அப்படி பார்த்து கொண்டு வருகிற போது, ஒரு ஆற்றல் மிக்க தோல் வலிமை மிக்க ஒரு வானரம் ஒன்று வந்து நிற்கிறது. அது பேசுகிறது. அது மானுட மொழியில் பேசுகிறது. இதை கருவியாக கொண்டு நாம் நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என்று கருதுவதனால யாரை சொல்லி செல்வம்னா, அதுபோல ஒரு வினா விடைக்குள்ளர எவ்வளவோ செய்திகள் இருக்கும். நான் ரொம்ப பார்த்து மயிர் கூச்சறிந்த ஒரு வினா விடை உங்களுக்கு சொல்லுகிற பாருங்க. நம்முடைய நூல்களுக்கெல்லாம் மூலமும் முதலுமாக இருப்பது, கிடைப்பவற்றுள் முதல் நூலாக இருப்பது தொல்காப்பியம். அதுல செப்பும் வினாவும் வளால் ஓம்பல்னு ஒரே ஒரு அடி. வினாவும் விடையும் ஒழுங்கா இருக்கணும், பொருத்தமா இருக்கணும், இயைபுற இருக்கணும். அப்படி இருக்க வேண்டிய அந்த இலக்கணமுடைய வினா விடைக்கு சொல்லுகிற போது, செப்பும்னா விடை. இந்த சொல்லு இப்ப நம்ம தமிழ்ல இல்ல, தெலுங்குல இருக்கு. செப்பு அப்படின்னா சொல்லு அப்படின்னு பொருள். செப்பும் வினாவும் வடால் ஓம்பல், அதுல குற்றமே இருக்கக்கூடாது அப்படின்னு தொல்காப்பியர் எழுதிட்டாருங்க. தொல்காப்பியர் ரொம்ப பெரியவர். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். எடுத்துக்காட்டு உடனே என்ன எழுதுவாங்க? இது கேட்கலாம், உங்க பெயர் என்னங்கிறது கேள்வி. என் பெயர் அனிருத்தன், செம்பியன், செங்குட்டுவன், இது விடை. இப்படி ஏதாவது ஒண்ணு எழுதணும். ஆனால் இளம்பூர்ணர் என்ற உளங்கூர் கேள்வி இளம்பூர்ணர் கற்ற மாபெரும் புலவன் அவர் எழுதினாரு வினா விடைக்கு எடுத்துக்காட்டு. அந்த சொல்றதுல இருந்து அவனுடைய உணர்ச்சியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவனுடைய நாட்டு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய மொழி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நும்மூர் நும் நாடு யாது என்றார்க்கு தமிழ்நாடு எனல். இந்த தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கிறது ரொம்ப பிற்காலத்துல நம்ம வச்சோம். அதெல்லாம் வச்சு மறைஞ்சு போச்சு. மெட்ராஸ் தான், சென்னை மாகாணம் தான் அப்படி இருந்ததா தமிழ்நாடு என்று மாத்தணும். ஆனால் 11ஆம் நூற்றாண்டில் இளம்பூரண அடிகள் நாடு யாது என்றார்க்கு தமிழ்நாடு எனல்னு வினா விடைக்கு எடுத்துக்காட்டுக்கு சொன்னான் பாருங்க. அதுதான் சிறப்பு, அதுதான் இலக்கியம். அப்படி மாங்காட்டந்தன் சொன்னான், நான் தென்னனை வாழ்த்தி வருகிறேன் என்று தீத்திரம் புரிந்தோன் செப்ப கேட்டு. தீத்திரம்ங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் தீயினது திறம், ஆறாம் தொகை, ஆறாம் வேற்றுமை தொகை, அதுங்கிற உருவு உள்ளார மறைந்திருக்கு. தீயினது திறம் என்று சொல்லுகிற போது அது மட்டும் மறைஞ்சிருக்கல, அதோட இன்னும் மறைஞ்சிருக்கு. அந்த இன் சாரியை. இந்த சாரியை எதுக்கு வருதுன்னா, பெயர் சொல்லுக்கும் வேற்றுமை உருவையும் இணைப்பதற்கு ஓசை நயத்திற்காக வருவது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தீத்திரம் புரிந்தோன், அது என்ன தீத்திரம் என்றால் வடமொழி வாணர்கள் வேள்வி செய்வார். அந்த வேள்வியில நெருப்பு ஓங்கி வளரும். அது 3 கூறாக காணப்படும், முப்பக்கமா எரியும். அதற்கு சொல்லுகிற போது அந்த 3 தீக்கு வடமொழியில என்ன பேர் என்றால் ஆகமனீயம், காருகபத்தியம், தாட்சணாத்தியம்.
இது 3 பக்கமாக எரியக்கூடிய அந்த நெருப்புக்கு பேர் வச்சாங்க. அது மாதிரி தமிழ்ல ஏன் வைக்கல? அப்படி முத்தீ என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம். 3 தீன்னு. அது தனித்தனி பேர் ஏன் வைக்கலன்னா, இந்த வேள்வியில் இந்த நெருப்பை வளர்த்து இதுல நெய்யை ஊற்றி செய்யக்கூடிய இந்த வேள்வியில் தமிழர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் வேள்வி என்று கருதியது எது என்றால், நெருப்பை அவர்களும் நினைத்தார்கள். இந்த நெருப்பு ஏழைகளுடைய வயிற்றிலே வளர்கின்ற அந்த பசி என்ற அந்த நெருப்பு. அதுல ஊத்து உன்னுடைய கஞ்சிய, உன்னுடைய கூழ, உன்னுடைய நெய்ய, உன்னுடைய உணவை. அதுதான் வேள்வி என்று வள்ளுவர் பேசினார். அந்த வேள்வியைத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நமக்கும் வேள்வி உண்டு. அந்த வேள்வி இத்தகையது. அதனால தீத்திரம் புரிந்தோன் செப்ப கேட்டு மாமறை முதல்வ, மறைகளை சொல்லக்கூடிய முதல்வனே, மதுரை சென்னறி கூறுனி. அதெல்லாம் இருக்கட்டும்பா. நீ வேங்கடம் போற, வேங்கடமலையினுடைய சிறப்பை பேசுகிற, இங்கே திருவரங்கத்தினுடைய சிறப்பை சொன்னாய். எனக்கு வேண்டியது நாங்க மதுரைக்கு போயாகும். ஆகவே மதுரை செல்நெறி, மதுரை செந்நெறி, மதுரைக்கு சிறந்த நெறியை சொல்லுக கூறுனி என கோவலருக்கு உரைக்கும். கோவலனுக்கு அவர் சொல்லுகிறான். இதுல இந்த மதுரைக்கு செல்லக்கூடிய வழியை சொல்லுகின்ற பகுதி. இதுல சில நுட்பங்கள்லாம் இருக்கின்றன. அந்த நுட்பங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்கள். உரையினால எல்லாவற்றையுமே நாம அறிந்து கொண்டு விட முடியாது. அதனாலதான் பாடம் சொல்லுகிற ஒரு மரபு வேண்டும். இந்தாப்பா இந்த சிலப்பதிகாரம் உரையோட இருக்கு, இன்னும் எளிய உரையோட இருக்கு. இந்த காலத்துல சில பேர் ரொம்ப எளிமையா எழுதியிருக்கிறாங்க, இதை படிச்சுங்கன்னு கொடுத்தா அது சிலப்பதிகாரம் கற்பதற்கு துணை ஆகவே ஆகாது. பாடம் சொல்லுகிற மரபு ஒன்று இருக்கிறது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் பாடம் கேட்க வேண்டும் என்று ஊவே சாமிநாதையர் அவங்க தந்தையாரோடு போறார். அவர்கிட்ட பாடம் கேட்டாதான் ஆச்சு. கேட்டா அவர்கிட்ட பாடம் கேட்கணும். அப்பேற்பட்ட ஆச்சு மகாவித்வான். அதனால பாடம் சொல்லுகின்ற ஒரு மரபு இருந்தது, கேட்கிற ஒரு மரபு இருந்தது. இன்றைக்கு நல்ல வேளை பாடம் சொல்லுகிற மரபும் இருக்கிறது, இது மாதிரி கேட்கின்ற மரபும் இணைய வழியாக நமக்கு இருக்கிறது. இது வளர வேண்டும். ஆளை பார்த்துதான் பாடம் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. மகாவித்வான் சொன்னாரு, ஆளே இல்லாலும் எதுக்கு இருக்கிற தூடுக்கு பாடம் சொல்லுகிறவன் வளருவான்னார். அதனால அந்த மரபை நீங்களும் எல்லாம் பின்பற்றி பலருக்கு இந்த சிலப்பதிகாரத்தினுடைய நுட்பங்களை சொல்ல வேண்டும். அவர் சொல்றார், கோத்தொழிலாளரோடு, கோத்தொழிலாளர் என்றால் கோ என்றால் அரசன். அரசனுக்கு தொழிலாளர்களாக இருப்பவர்கள் யார் என்றால், அரசனுக்கு கீழே தொழிலாளர்களாக இருப்பவர்கள் அமைச்சர்கள். கோத்தொழிலாளரோடு கொற்றவன் கோடி, கோடின்னா வளைந்து நேரா போகாம தன்னுடைய நெறியிலே மாறி வளைந்து செங்கோன்மை நெறியிலிருந்து பிழைத்து, எதனால அமைச்சன் கெட்டவனா இருந்தான்னா அரசன் அந்த வழியில போனால் அவ்வளவுதான், நாடு தீம்பூரும். வேத்தியலிடந்தவிய நிலம் போல. அப்படி அரசனுடைய பேச்சை கேட்டு, கோத்தொழிலாளர்களாகிய அமைச்சர்களுடைய பேச்சை கேட்டு, கோடி நீதியிலிருந்து, நீதி நெறியிலிருந்து மாறி வேத்தியலிடந்த, வேந்து எல் என்பது வேத்தியல் ஆச்சு, அரசனுக்குரிய நெறியிலிருந்து மாறிய வியநிலம் போல, அகன்ற நிலம் போல, வியநிலம் போல. வேனலங்கிழவனோடு வெங்கதிர் வேந்தன் 2 பேர் ஒன்னா சேர்ந்தான். ஒரு கெட்ட அமைச்சன், அவனுடைய பேச்ச அப்படியே கேட்கிற அரசன். அது போல வேனலங்கிழவனோடு, இந்த வேனலங்கிழவன்கிறதுல அது வேனில் கிழவன் இருக்கணும். வேனில் கிழவன் இருக்கணும். வேனில்னா கோடைக்காலம். வேனிலம் கிழவன் அப்படி ஒருத்தன் இருக்கிறான். யாரு? கோடைக்காலன் என்ற ஒருவன் இருக்கிறான். அது வேனில் கிழவன். வேனிலாகிய பருவத்துக்கு உரியவன். அவன் யாரோட போய் சேர்ந்தான்? வெங்கதிர் வேந்தன், சூரியனோட போய் சேர்ந்தான். என்ன ஆகும்? பூமி தாங்காது. அது போல ஒரு தீய அமைச்சனோடு ஒரு அரசன் சேர்ந்தான். அது போல ஒரு கோடை கடுமையான ஒரு கோடை காலத்தோடு சூரியன் சேர்ந்தான். வெங்கதிர் வேந்தன்
தானலம் திருக. ஆமா, வேநிலங்கிழவன்கிறது ஏன் வேநலங்கிழவன் தெரிஞ்சதுன்னு கேட்டா, அடுத்த அடியில தானலம்னு எழுதணும். அதுக்கு தகுந்தாற் போல அடுத்த அடியை நோக்கி எதுகை வரும். அதுக்கு புறநானூற்றுல எடுத்துக்காட்டு இருக்கு. அடுத்த வருகின்ற அடியை நோக்கி மேலடியும் மாறிக்கொள்ளும். அதனால வேநிலங்கிழவனோடு வேநலங்கிழவனோடு வெங்கதிர் வேந்தன் தான் நலம் திருக, நலத்தினை திருகி எடுத்துருச்சு. இந்த பூமியினுடைய வளத்தை எல்லாம் கோடை அகற்றியது போல இந்த அரசனும் தன்னுடைய கொடுங்கோன்மையினால், இந்த ஆகார அமைச்சனுடைய அறிவுரையால் தீமை செய்து நிலத்தினுடைய இயல்பு மாறிப்போச்சு. எப்படி மாறிப்போச்சு? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விடந்து நடுங்குதையுறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் காலை எய்தினது காரிகைதல். அருமையான அடி. இதத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பாலை என்பது தமிழ்நாட்டுல கிடையாதுயா. முல்லை குறிஞ்சி என்ற இரண்டு நிலங்கள், ஒன்று கானகம் சார்ந்த நிலம் முல்லை, இன்னொன்று மலை சார்ந்த நிலம் குறிஞ்சி. இந்த இரண்டும் கடுமையான கோடை காலத்தில் பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். பாலை என்பது போல தோன்றும். எங்க ஆசிரியர் சொல்லுவாரு, இது பாலை அல்ல, பாலை போலிம்பாரு. பாலை போலி, பாலை போன்ற நிலமாக மாறிடும். மறுபடியும் மழை பெய்கிற காலத்துல மாறிடும். நிலம் முல்லையும் குறிஞ்சியுமாக மாறிடும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விடந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். பாலை என்ற ஒரு உருவமாக மாறி போகும். அப்படிப்பட்ட காலையில் அந்த பொழுதுல எய்தினீர் காரிகை. அந்த பொழுதுல இந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்குங்கள என்றும் வருத்தப்படுகிறான். அந்தணன் உயர்ந்த பண்புடையவன். அவன் ஒரு சமயம் சார்ந்தவனாக இருக்கிறான். வேணுவ சமயத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். அதாவது முன்பே நான் சொல்லி இருக்கிறேன், பின்பும் இப்போது சொல்லுகிறேன். இந்து சமயம் என்பது பிற்கால ஒரு அமைப்பு. அதை நான் குறையெல்லாம் சொல்லல. இந்து சமயம் என்பது ஒரு பிற்கால சமய அமைப்பு. மிக முற்காலத்தில் இந்தியா முழுமையிலும் சைவம் வைணவம் என்ற இரண்டு சமயங்கள் இருந்ததற்கு காரணம் அந்த தமிழினத்தினுடைய தொன்மை சமயங்களாக இவை கருதப்பட்டன. அப்போது காரிகை இதனுடன் அறையும் பொறையும் ஆரிடை மயக்கம். அறைன அறுக்கப்பட்டது போன்று இருக்கக்கூடிய கற்பாறை. அறையும் பொறையும், பொறைன முழு கல்லு, பெரிய கல்லு. அறையும் பொறையும் ஆரிடை மயக்கம். அந்த மாதிரி பகுதிகளை இப்போது சேர நாட்டில் பார்க்கலாம். துண்டு துண்டா கற்கள் கிடக்கும், முழுசா கிடக்கும், பாறையா கிடக்கும். அதற்கு பேரு சில மலைகளை பாருங்க, கற்களை அடுக்கி வச்சது மாதிரி இருக்கும், பாறையா அடுக்கி வைத்தது மாதிரி இருக்கும். அப்படி இருக்குண்டா அதுக்கு பேரு அடுக்கம்னு பேர். அந்த மலைக்கு பேரு அடுக்கம் என்று பெயர். ஒரே பாறையாக இருக்கும். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற மலைக்கோட்டை மாதிரி ஒற்றை பாறை, ஒற்றை கல். அது துருகல் என்று அதற்கு பெயர். வெட்ட வெளியில ஒரு பெரிய பாறை இருக்கும், செஞ்சி மலை மாதிரி. அதுக்கு பெயர் வெற்பு. வெற்புன்னு என் பேரு, வெட்ட வெளியில இருப்பதனால வெற்பு. இப்படி ஒரு மலைக்கே பல பெயர்கள் உண்டு என்றாலும் அதுல பொருள் வேறுபாடு உண்டு. பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். காலை இதன் கரை அறையும் பொறையும் ஆரிடை மயக்கம். மயக்கம்னா கலந்து இருப்பதுன்னு பொருள். இங்க மாலை மயக்கம்ங்கிற பாருங்க, ரெண்டு பொழுது கலந்ததுனால அதுக்கு பேர் மாலை மயக்கம். கலப்பும் நிறைநீர் வேலியும். இந்த நீர்வேலிங்கிற சொல்ல இளங்கோவடிகள் தான் முதல்ல கையாளுகிறார். நீரை வேலியாக உடையன, கடலை எல்லையாக உடையன்னு பொருள். நிறைநீர் வேலியும் கரை நிறைநீர் முறைபட கிடந்த இந்நெடும்பேரத்தம் நீந்தி. நீண்ட இந்த வழியை நீங்கி சென்று, நீந்தி சென்று நான் பாருங்க, இது நடந்து போயில்ல, இவ்வளவு பெரிய தொல்லையான வழி, எங்க பார்த்தாலும் கல்லும் பாறையும் கரடு முரடுமா இருக்கக்கூடிய நிலத்துல அரும்பாடுபட்டு நடந்து சென்றுன்னு சொல்ல, நீந்தி சென்று.
அதாவது தண்ணீர்ல நீந்தி போவது நடப்பது போல எளிதான செயலில் இல்ல. அது போல இந்த வழியில அரும்பாடுபட்டு நீந்தி கடந்து இப்ப கூட சொல்லுவாங்க, வாழ்க்கையில சொல்லுவாங்க, கடந்த காலத்துல நான் நீந்தி வந்த துன்பங்கள்லாம் ஒண்ணா ரெண்டா அப்படின்னு. இந்த நீந்தி வருதல் என்றால் அவ்வளவு துன்பமான செயல். நீந்தி சென்று கொடும்பை நெடுங்குட கோட்டகம் புக்கார். கொடும்பை என்றால் கொடும்பாளூர். இன்றைக்கு இந்த ஊர் இருக்கிறது. கொடும்பை நெடுங்குளம், நெடுங்குளம் என்பது அதற்கு பக்கத்து ஊர். கொடும்பை நெடுங்குள கோட்டகம், கோட்டம் கோட்டகம் ஒரு குறிப்பிட்ட எல்லை. அதற்குள் புக்கால் அந்த பகுதிக்கு நீங்க உள்ளார போனீங்கன்னா அரைவாய் சூலத்து அருணறி கவர்க்கும் அறுத்து சமைத்த சூலம் போல சிவபெருமான் கையிலே வைத்திருக்கிற சூலத்திற்கு 3 கிளை இருக்கும். அது உலோகத்தை அறுத்து செய்தது போல அரைவாய் சூலத்து அருணறி கவர்க்கும். கவர்க்கும் என்றால் கிளைப்பட கிளையுற்று இருக்கும் என்று பொருள். 3 கிளையாக இருக்கும். கவலைன்னு நம்முடைய உள்ளத்துக்கு சொல்றோம்ல, ஒரு வழியில செல்லாம உள்ளம் அப்படியும் இப்படிமா தடுமாறுவதற்கு பேர் தான் கவலை. அதே போல சாலையில போகிற போது 2 3 பிரிந்தா அதுக்கு பேரு கவலை. அதுல இருந்து வந்து அது கவைங்கிறதுல இருந்து வந்தது. கவைன்னா 2 பிரிதல், கவலைன்னா 2 3 4 பிரிதல். அருணறி கவர்க்கும் வலம்பட கிடந்த வழிநீர் துணியும் முதல் வழியை சொல்றான். இப்படி நீங்க போகிற போது 3 வழிகள் புலப்படும். அந்த 3 வழி எது போல இருக்கும்? சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் போல இருக்கும். அதுல முதல்ல வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய வழியை சொல்லுகிறார். வலம்பட கிடந்த வழிநீர் துணியும். அதை நீங்கள் தேர்ந்து கொண்டால் இங்க என்ன இருக்கும்? அலறுதலை மராமும். அலறுதலை என்றால் விரிந்த தலை, தலையை விரித்து கொண்டிருக்கிறது. ஏன் தலையை விரிச்சுக்கிட்டு கிடக்கு? அது வளமா இல்ல. ஏன் வளமா இல்ல? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லி ஏற்படுந்து நடுங்குதுயிர் உறுத்து பாலை என்பதோர் படிவது. இது கோடை காலம், மரங்கள்லாம் வளம் இழந்து தலையை விரித்து கொண்டு இந்த அலறுதலை மராம். மராம் என்றால் வெண்கடம்பு, கடம்ப மரம். அது வெண்கடம்பு மரத்துக்கு இப்ப நாம வெள்ளக்கடம்புன்னு சொல்றோம். மரவாடியில போய் கேட்டா கடம்ப மரம்னா காட்டுவான். 2 கடம்புகளை காட்டுவான். ஒன்று செங்கடம்பு, இன்னொன்று வெண்கடம்பு. அலறுதலை மராமும் உலறுதலை ஓமையும். உலறுதலைன்னா வற்றி போயிருக்கின்ற, நீர்வளமின்றி வற்றி போயிருக்கின்ற ஓமை மரமும் பொரியறை உழிஞ்சிலும். பொரியறைன்னா புள்ளியா இருக்கு அதனுடைய உடம்புல. அது நெல்லி மரத்துல பார்த்தா அப்படி இருக்கும். அது போல பொரியறை, சிறு சிறு பொறித்தது போன்று இருக்கக்கூடிய புள்ளிகளை உடைய உழிஞ்சில். இந்த உழிஞ்சிலுக்கு இதுதான் வாகை மரம் என்றும் சொல்லுகிறார்கள், உண்ணமரம் என்றும் சொல்லுகிறார்கள். பொரியறை உழிஞ்சிலும் புன்முழி மூங்கிலும். முழிந்த என்றால் முற்றிய, காய்ந்தன்னு பொருள். காய்ந்து போயிருக்கும் மூங்கில். மூங்கில பூ பசுமையா இருக்கும். ஆனா இந்த நிலத்துல இப்ப காய்ஞ்சு போய் அந்த பசிய தோலெல்லாம் உறிஞ்சு போச்சு. புன்மொழி மூங்கிலும் வரிமரல் திறங்கிய கரிபுற கிடக்கையும். மரல் என்பது ஒரு கொடி, தரையில படர்ந்து கிடப்பது. அது பிரண்ட மாதிரி. வரிமரல் திறங்கிய கரிபுற கிடக்க, அது அப்படியே காய்ந்து கரிந்து போய் கிடக்கு. அந்த நிலம் முழுமையும் கருப்பாக இந்த கொடி படர்ந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வலப்பக்கத்து வழி. அதுல நீர் நசை. எல்லாரும் படிக்கின்ற போது நசை நசைன்னு படிக்கிறாங்க. அது அப்படி படிக்க கூடாது. அதற்கு இலக்கணம் அப்படி இல்லை. நசை. அந்த ஐய அழுத்தி சொல்வதற்காக தான் அந்த இகரம் அங்க போடப்பட்டிருக்கிறது. இகரம் ஒரு அடையாளம். அவற்றின் இனக்குறில் குறியேம்பார் பவனந்தி முனிவர். நீர் நசை அப்படின்னு சொல்லுது. ஓதல் வேண்டும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஓதல் வேண்டும். அளபட ஒரு அளபடை எப்படி ஒலிப்பது என்ற இலக்கணத்தை தமிழாசிரியர்கள் இன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீர் நசை என்று சொல்லுங்கள். நீர் நசை வேட்கையும். நசைன்னா விருப்பம். அதாவது
ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர்னு பேர் அவருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்துல முதல் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் ராப்பி சேதுப்பிள்ளை. மேடையில் ரொம்ப அழகாக பேசுவார், வழக்கறிஞராக இருந்தவர். அதற்கு பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் பேராசிரியராக வந்தவர். அவர் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த இலங்கையை பற்றி எழுதுகிற போது அவர் எழுதுகிறார், தொடர் எழுதுகிறார் பாருங்க. வெள்ளிமாமலையை அள்ளி எடுத்த போது, அதாவது ராவண வெள்ளி மலையை அப்படியே கைலாய மலையை தூக்கலாம். அந்த வெள்ளிமாமலையை அள்ளி எடுத்த போது இறைவனுடைய சேவடி கொழுந்தின் ஊற்றத்திற்கு ஆற்றாது நசையினால் பாடிய இசையினுக்கு இறங்கி நெடிய நாளும் கொடிய வாழும் தந்தாண்டார். இந்த மாதிரி முதல்ல அவர் அடுக்கு மொழியில் எழுதுறது இல்லை. அடுக்கு மொழிக்கு ஒரு செல்வாக்கு உண்டான காலத்துல அவரையும் அது பாதித்தது. அப்ப எழுதினார் அவரு, நசையினுக்கு இறங்கி, அதாவது நசையினால் பாடிய இசையினுக்கு இறங்கி, விருப்பத்தினால் அவன் சாமவேதத்தை பாடினான். அதை அவ்வாறு எழுதினார் அவர். நசை என்றால் விருப்பம். இந்த சொற்கள்லாம் இப்போது மறைந்து போய்விட்டன. ஆன்றோர் சான்றோர் நல்ல தமிழ் புலமையோர் எழுதக்கூடிய கட்டுரைகள்ல இந்த மாதிரி சொற்கள் இப்போது வருகின்றன. நீர் நசை வேட்கையின் மான் நின்று விழிக்கும். மான் அங்கிருந்து நின்று கூப்பிடுது, எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் அதனை அழிப்பவர்களை நோக்கி விழிக்கும். விழிக்குங்கிற சொல்லு நம்மகிட்ட இல்ல, மலையாளத்துல இருக்கு. நான் விழிக்கும் அப்படின்னா நான் கூப்பிடுகிறேன் என்று பொருள். காணமும் எய்னர் கடமும், அதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக தமிழ் இருந்தது என்பது வரலாற்று உண்மை. அது அவர்கள் மறுத்தாலும் கூட அது வரலாற்று உண்மை. தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் அப்படின்னு மனோன்மணி சுந்தரம் பிள்ளை பாடுறார். காணமும் எய்னர் கடமும் கடந்தால், காணம் கடம் ரெண்டுக்கும் வேறுபாடு. காணம் என்பது பசுமையாக இருப்பது, கடம் என்பது காய்ந்து போய் நிற்பது, காடு. காணமும் எய்னர் கடமும், எய்னர் என்று என்பது காரண பெயர். அம்பு எய்யக்கூடியவர்கள் எய்னர். காணமும் எய்னர் கடமும் கடந்தால், அந்த காட்டு பகுதிகளை எல்லாம் கடந்து அப்பாலே சென்றால் ஐவன வெண்ணலும், ஐவனம் என்று சொல்லப்படுகின்ற நெல் வகை ஐவன வெண்ணலும். அது ஏன் ஐவனம்னு பேரு? ஐ என்றால் மெல்லியது என்று பொருள். மிக சிறிய நெல்லுக்கு பேர் ஐவனம், ஐவன நெல். ஐவன வெண்ணலும் அரைக்கற்கரும்பும், அரைக்கற்கரும்பும் இருக்கு, அறுப்பதற்குரிய பக்குவம் பெற்ற கரும்பு. அரைக்கற்கரும்பும் காயமும், அரைக்கற்கரும்பும் கொய்பூன் திணையும், திணை கொய்பூன் திணையும் கொழும்புண வரகும், திணை வரகு. கொழும்புண வரகும் நல்ல வளமான புணத்திலே தோன்றிய, புன்சை நிலத்திலே தோன்றிய வரகு ஆகிய ஐவன வெண்ணலும் அரைக்கற்கரும்பும் கொய்பூன் திணையும் கொழும்புண வரகும் காயமும். காயமும் என்பது உள்ளி, வெங்காயம் பூண்டு இந்த வகையெல்லாம் சேர்ந்ததுதான் உள்ளி. காயமும் மஞ்சளும் ஆய்குடி கவலை, ஆய்குடி கவலையும், கவலை கிடங்கு, கொடியாக பறந்திருக்கக்கூடிய கவலை கிடங்கு. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூடெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை. அதான் இன்றைக்கு திண்டுக்கல் பக்கம். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். அதனால இதெல்லாம் ஒரு காலத்துல இவ்வளவு வளமாக இருந்தது, இப்ப அதெல்லாம் வறண்டு போச்சு. சிறுமலை பழம் என்ற ஒரு வகையே, அது ஒரு பழமே இல்லாமல் போய்விட்டது. தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். அங்க பாருங்க, ஒரு சிறுமலை இருக்கும், அது தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். அம்மலை வலங்கொண்டு அகன்பதி செல்லுமே. அந்த மலையை நீங்கள் வளமாக சுற்றி அப்பால செல்லுங்கள். இது முதல் வழி. இப்படி போனீர்களானால் மதுரை போகலாம். அடுத்தது அவ்வழி படரீராயும்
அந்த வழியா நீங்க போகலன்னா அவ்வழி படரீராயும் இடத்து இடப்பக்கத்து. இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லுகிறேன். வலது பக்கம் இடது பக்கம் என்று எழுதக்கூடாது, பிழை. ஏன் பிழைன்னு கேட்பாங்க யாரும். வலது என்பது குறிப்பு விரைமுற்று, அது வலது என்று முடிய வேண்டும். அது இது இடது என்று சொல்ல வேண்டும். பிறகு எப்படி சொல்லுது? வலப்பக்கம் இடப்பக்கம்னு சொல்லுது. வலது பக்கம் இடது பக்கம்னு அந்த துகரம் அங்க வரக்கூடாது. அதுதான் இலக்கணம். ஏன் வரக்கூடாதுங்கிறதுக்கு சொன்னா, வலது இடது என்பவை குறிப்பு வினைமுற்று. வலதுன்னா வலது, வலப்பக்கத்தில் உள்ளதுன்னு பொருள். வலப்பக்கம்னா வலமாகிய பக்கத்தின்கள் என்று பொருள். அவ்வழி படரீராயின் இடத்து செவ்வழி பண்ணில் சிறை வண்ட அறற்றும். அந்த செவ்வழி பண் என்பது மிக மென்மையாக இசைக்கக்கூடிய ஒரு பண். நான் முன்பே கூட சொன்ன, ராமநாதபுரம் சேதுபதி அரசவையில இசைஞர்களும் கலைஞர்களும் புலவர்களும் கூடியிருந்த அவையில இனிமையான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பாஸ்கர சேதுபதி நடுவுல கொஞ்சம் எல்லா ஒலியும் அடங்கிய ஒரு நிலையில ஒரு வண்டு அப்படியே இசைப்பது போல இருந்துதான். எங்க ஐயா வந்து இந்த வண்டு எல்லா கதவுகளையும் சாத்திட்டு உள்ளார இருக்கும் போது அப்படின்னு பார்க்க சொன்னா, எங்கேயும் வண்டையும் காணும் நண்டையும் காணும். யாருக்கும் புரியல, எங்க இருந்து வருது இந்த ஒலி அப்படின்ன உடனே அப்ப சீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர், அவர் வாயை துறக்காம ஒரு ஹம்மிங் கொடுக்கிறார், ஒரு மெல்லொலியை உண்டாக்குகிறார். அதை கேட்டு இவ்வளவு இனிமையான ஒரு ஒலியை இதழை திறக்காமல் உண்டாக்குற இவருக்கு ஒரு இசை அறிவு இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அவர் தொடர்ந்து இசை நுட்பங்களை எல்லாம் கற்பதற்கு அந்த சேதுபதி உதவி செய்கிறார். அதிலிருந்து அவருக்கு பூச்சி சீனிவாச ஐயங்கார்னு பேரு. பூச்சின்னா வண்டு, பூச்சி சீனிவாச ஐயங்கார்னு பேர் ஏற்பட்டது. அவர் மிகப்பெரிய இசை கலைஞராக உருவானார். அதனால சிறை வண்டு அறற்றும் செவ்வழி பண்ணில், சிறைன சிறகு, சிறகு சிறை வண்டு அறற்றும் சிறகுகளை உடைய வண்டு ஒலியை எழுப்புகின்ற தடந்தாள் வயலோடு, அதாவது வழிகளில், அதாவது பள்ளமாக இருக்கின்ற வயலோடு, தன்பூங் காவோடு, குளிர்ந்த சோலைகளோடு, கடம்பல கடந்த காய்ந்திருக்கக்கூடிய காடுகள் பலவற்றை கடந்து, நாடுடன் கழிந்து, அங்கங்க இருக்கக்கூடிய ஊர் பகுதிகளை எல்லாம் கடந்து, திருமால் குன்றத்து செல்குயிராயின், அழகர் மலைக்கு வந்தாச்சு. இப்ப திண்டுக்கல்ல இருந்து அழகர் மலைக்கு, திருமால் குன்றத்து செல்குயிராயின், பெருமாள் கொடுக்கும் பிலம் ஒன்று பெருமாள் கெடுக்கும் பிலம் உண்டு ஆங்கு. நம்முடைய வழி மயக்கத்தை, மால் என்றால் மயக்கம், நமக்கு ஒரு குழப்பம், எந்த வழியில போறதுன்னு தெரியல, அந்த மாதிரி அந்த குழப்பம் அங்க கிடையாது. இடம் ஒரே வழி போகும், நேரா இடப்பக்கத்து வழி. பெருமாள் கெடுக்கும் பிலம் உண்டு, அங்க ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்கு போங்க. பிலம் உண்டு ஆங்கு இன்னோர் ஏத்தும் வியத்தகு மரபில், அங்க 3 குளம் இருக்கு. அந்த குகைக்குள்ளார புகுந்தீங்கன்னா 3 குளங்கள் இருக்கின்றன. என்னென்ன குளம்? புண்ணிய சரவணம் பவகாரணியோடு இட்ட சித்தி. புண்ணிய சரவணம் என்று ஒரு குளம், பவகாரணி என்று ஒரு குளம், இட்ட சித்தி என்று ஒரு குளம். ஆக இந்த 3 குளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எனும் பெயர் போது விட்டு நீங்கா விளங்கிய பொய்கை முட்டாச்சிறப்பின் 3 உலகார். முட்டாச்சிறப்பு என்றால் முட்டுப்பாடு இல்லாத, குறைவு இல்லாத 3 குளங்கள் இருக்கின்றன. அந்த 3 குளங்கள்ல நீங்க முழுகினால், அதுல குளித்தால் உங்களுக்கு சில பயன்கள் கிடைக்கும். என்ன பயன்? புண்ணிய சரவணம் பொருந்துவீராயின், புண்ணிய சரவணம் என்ற திருக்குளத்தில் நீங்கள் நீராடுவீர்களே ஆனால், புண்ணிய சரவணம் பொருந்துவீராயின் விண்ணவர் கோமான் விடுநூறு எய்துவீர். நீங்க அதுல உள்ளார படிந்து எழுந்தீர்களானால், இந்திரன் எழுதிய இந்திர வியாகரணம், ஐந்திர வியாகரணம் என்ற அந்த நூலினுடைய நுட்பத்தை எல்லாம்
நீங்கள் அப்படியே கற்காமலே உங்களுடைய இதயத்திலே பதிந்துவிடும். விண்ணவர் கோமான் விடுநூல் இது, அந்த நூல் உங்களுக்கு கைவரும். அந்த நூலை கற்ற கல்வி உங்களுக்கு கைவரும். விண்ணவர் கோமான். ஐந்திரம் என்பது ஒரு நூல். நம்முடைய திருமுறை செல்வர் வெள்ளைவாரணர் எழுதுவார், அது நூல் என்று, அது ஒரு சிந்தனை பள்ளி, அது ஒரு இலக்கண மரபு என்று எழுதுவார். ஐந்திரம் அறிந்த தொல்காப்பியம், பிறமொழியில் அமைந்த ஐந்திரம் என்ற அந்த நூலையும் கற்று தேர்ந்த தொல்காப்பியம் என்பது பணம்பரனாருடைய மொழி. விண்ணவர் கோமான் விடுநூல் எய்துவீர். விடுநூல் என்பது உரிச்சொல். விடுநூல் மிகச்சிறந்த நூலை எய்துவீர்கள். இந்த விழுங்கிறதுல இருந்தா விழுமியம்ங்கிறது ஒன்று, செல்வம் தகுதி என்று பொருள். பவகாரணி என்ற அந்த நூலை அந்த குளத்திலே நீங்கள் படிந்து ஆடுவீராயின் பவகாரணத்தில் படம் பிறப்பு எய்துவீர். பவம் என்பதற்கு பிறப்பு என்று எழுதுகிறார் நாட்டாரையா. ஆனா பவகாரணத்தில் என்றால் வினையின் காரணமாக தோன்றிய பழம்பிறப்பு. அந்த பழம்பிறப்பில் நாம எப்படி இருந்தோம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த குளத்துல முழுகனா, ஓஹோ முற்பிறவியில இந்த நாட்டை ஆளுகின்ற அரசனாக இருந்தோமோ, அல்லது இந்த மலைக்கு தலைவனாக இருந்தோமா என்றெல்லாம் உணரக்கூடும் என்று சொல்லுகிறார். இட்ட சித்தி எய்துவீராயின், மூன்றாவது குலம் இட்ட சித்தி. இட்ட சித்தி எய்துவீர், நீங்க கருதியதெல்லாம் அடையலாம். இது இந்த மூன்று குலங்களுடைய இயல்பு என்று அந்த வைணவ அந்தணன் சொல்லுகிறார். இந்த புண்ணிய நதிகளில் ஆடி வருதல் என்பதனை தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியில் சொல்லுகிற போது அது ஒரு வகையான இன்பச் செலவு என்று சொல்லுவார். ஊரூரா போய் நல்ல கங்கை ஆடுதல், காவிரி ஆடுதல் எல்லாம் ஒரு மன மகிழ்ச்சிக்காக செய்வது. அதுல ஆடுவதனாலே புண்ணியம் வருகிறது என்ற கருத்து இல்லை. காசிக்கு போறது, ராமேஸ்வரம் போறதுங்கிற அந்த நெறியெல்லாம் தமிழர்களுக்கு உரியதில்லை. அறம் என்பது அது பொருள் அற்றவர்க்கு உதவுவதுதான் அறம். துன்பத்திலே இருப்பவர்களுக்கு துணையாவதுதான் அறம். இப்படி இன்பச் செலவு வேற, அறம் வேற. இங்க ஒரு நீரிலே குளித்தார் அதற்கு பிறகு பாவம் போகும் என்று கருதுவது ஒரு மடமை என்பது வள்ளுவருடைய கருத்து. அது சரிதான். ஏனென்றால் நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு புண்ணிய தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருக்குளத்தில் அல்லது ஆற்றில் அல்லது கடலில் நீராடினால் நம்முடைய பாவமெல்லாம் போய்விடும் என்றால், அந்த நீரிலே இருக்கிற தவளைகளும் மீன்களும் நீண்ட காலம் அங்கே இருக்கின்றனவே, அவற்றுக்கெல்லாம் ஒரு பெரிய சிறந்த பிறப்பு கிடைத்திருக்க வேண்டுமே, எவ்வளவு காலமாக அங்கேயே இருக்கின்றன என்று நாம் எண்ண வேண்டி வரும். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் நாட்கள் உள்ளது. மனத்துல மாச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் புனல் மூழ்கி எழுவதனாலே எந்த விதமான பெரும்பயனும் விளைந்து விட போவதில்லை. அதனால உள்ள தூய்மைதான், மனம் தூய்மை தூவா வரும்பார். மனம் தூய்மை வரும், அதுதான் பெரிய அறம். வாய்மையில் சிறந்த அறம் இல்லை, மன தூய்மையை போன்ற சிறந்த அறம் இல்லை. புறவினைகளாலே ஒருவன் நல்லவனாகிவிட முடியாது, அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை அகற்றி கொண்டு விட முடியாது, அவனுடைய பாவத்தை துடைத்து விட முடியாது. ஆக ஆங்கு பிளம்புக வேண்டுதிராயின், அந்த குகைக்குள்ளே நீங்கள் புக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஓங்குயர் மலையத்து, என்ன மலை என்றால் அழகர் மலை. அதாவது சிலப்பதிகாரத்தை படிக்கும் போதே நீங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால திண்டுக்கல் பக்கம்னு நான் சொன்னேன், அங்க இருந்தது சிறுமலைன்னார். கொஞ்ச தூரம் கடந்து மதுரைக்கு கிட்ட அருகில் நெருங்கும் போது இருக்கக்கூடிய மலை ஓங்குயர் மலையர், அது அழகர் மலை. அதனால சிறுமலை, அப்புறம் அழகர் மலை, அது ஓங்குயர் மலை, அது ஒற்றை மலை. சிறுமலையும் ஒற்றை மலை தான், அழகர் மலையும் ஒற்றை மலை தான். அதை தாண்டி அப்பால கன்னியாகுமரியை தாண்டி கடலுக்குள்ளார இப்ப மூழ்கி போய்விட்டதே அந்த பகுதி மலை என்றால் பகிருளியாற்றுடன் பன்மலை அடுக்கம். பல மலைகள் ஒன்றாக சேர்ந்து அடுக்கி நின்றன
அவையெல்லாம் கடலுள் போய்விட்டார். அதனால இந்த நில இயற்கையை அவ்வளவு அழகாக செல்லுகின்ற வழியை அந்த அந்தாணன் சொல்லுகிறார். ஓங்குயர் மலையத்து உயர்ந்தோர் தொழுது, உயர்ந்தோர் தொழுதுன்னு இருக்கு, அப்படிதான் எழுதணும். அல்லது நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா உயர்ந்தோன் தொழுதுன்னு எழுதும். ரெண்டும் கட்டானா உயர்ந்தோர் எழுதிட்டு அப்புறம் தொழுதுன்னு எழுதக்கூடாது. சிந்தையில் அவன் தன் சேவடி வைத்து, அந்த அழகர் மலையில இருக்கக்கூடிய திருமாலை சிந்தையிலே வைத்து நந்தனை மும்முறை மலைவலம் செய்தால், 3 முறை இந்த மலையை வளமாக வந்தால், நிலம்பக வீழ்ந்த சிலம்பாற்று அகந்தலை, சிலம்பாறு இங்க ஓடுது, அந்த ஆற்றினுடைய அகன்ற இடத்துல நிலம்பக வீழ்ந்த நிலத்தை பிளக்குமாறு வேகமாக பாய்கின்ற சிலம்பார். அந்த சிலம்பாற்றில் புலங்குடி மின்னில் புயலையும் கூந்தல் கடிமலர விழுந்த கன்னிகாரத்து, புலங்குடி உன்னால் செய்த கொடி போல மின்னி புயலையும் கூந்தல், புயல்னா மேகம், மேகம் போன்ற கூந்தலை உடைய கடிமலர் விழுந்த கன்னிகாரத்து, கன்னிகாரம்னா கோங்கு, அந்த கோங்கு மரத்தினுடைய நிழல்ல நல்ல மலர் சூடிய மேகம் போன்ற கூந்தலை உடைய பொன்னாலாகிய கொடி ஒன்று மின்னி தோன்றியது போல ஒரு பெண் வருவார். அவர் தொடிவளை தோழி, கையிலே வளையல் அணிந்த தோளை உடையவர், தோழி என்று சொல்லுவார். தொடிவளை தோழி, தோளை உடையவள் ஒருத்தி தோன்றி இன்மைக்கு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இன்மைக்கு இன்பமும் மறுமைக்கு இன்பமும், இன்மையும் மறுமையும் இரண்டும் இன்றையோர் செம்மையும் நிற்பதும் செப்பும் நீங்க ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், இன்மைக்கு இன்பம் எது, இந்த பிறவியில இன்பம் எது? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான விடை வரும். இந்த பிறவியில எதுங்க இன்பம் அப்படின்னா, ஒருவர் சொல்லுவார், நிறைய நல்ல அறுசுவை உணவு சாப்பிடணும், அதுதான் ஏன் இன்பம். இன்னொருத்தர் நல்ல நிம்மதியா தூங்கணும், அதுதான் இன்பம். ஆக எல்லாமே பொறி புலன்கள் சார்ந்ததா இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம். ஆனா இம்மைக்கு இன்பம், அதே போல மறுமை, அடுத்த பிறவியில நீ யாரா பிறக்கணும்னு விரும்புறையா, என்ன செய்யணும்னு விரும்புற, அடுத்த பிறவியில நீ பிறந்தா என்ன செய்வ? அடுத்தது ரெண்டும் இல்லாம, இம்மையும் மறுமையும் இல்லாம, அதாவது ரெண்டும் வாழ்க்கை என்று வரக்கூடாது, பிறப்பு இல்லாம போகும். அப்படி இருந்தா அந்த நேரத்துல வர உன்னுடைய விருப்பம் என்னவாக இருக்கும்? இந்த 3ஐயும் சொல்லு. செப்பும் நீவீர் இவ்வரைத்தாள் வாழ்வீர், இந்த மலை அடியில் இருக்கிற என் பேர் வரோதமை என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நாம அந்த கேள்விக்கு பார்ப்போம். இன்மைக்கு இன்பம் எது என்றால் புகழ். உயர்ந்தோர்கள் சொல்லக்கூடிய விடை இதுதான். இன்மைக்கு இன்பம் எது என்றால் புகழ். அது பொருளாலும் வரும், பொருளின்றியும் வரும். அது பிறருக்கு செய்யக்கூடிய நன்மையினால் வரும். மறுமைக்கு இன்பம் என்றால் அறம். மறுமையில இன்பம் உண்டாக்குவது இந்த பிறவியில் செய்யக்கூடிய அறம். இம்மை மறுமை இந்த இரண்டும் இல்லாத ஒரு நிலை, அது வீடு, பிறப்பற்ற நிலை. அம்மாழ்வார் பாடினார், ஆதலார் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளாய். அதாவது எல்லாம் துன்பம் நினைச்சு நினைச்சு பார்த்தா, மனை, வீடு, மக்கள், வாழ்க்கை, நுகர்வு, சொத்து எல்லாம் பார்க்க போனா, ஆராய்ந்து பார்க்க போனா துன்பம். அதனால இதெல்லாம் வேண்டாம். ஆதலார் பிறவி வேண்டேன் அரங்கமான. இந்த அம்மா காரைக்காலம கொடுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம்ப. அதனால புழுவா கூட நான் பிறக்கலாம், என்னுடைய வினைக்கு தகுந்தாற் போல நான் புழுவா பிறக்க வேண்டி இருந்ததுன்னா பிறந்துதான் ஆகணும். அப்படி பிறக்கிற காலத்துல அந்த புழுவினுக்கு ஒரு உள்ளம் இருக்கும். அந்த உள்ளத்துக்குள்ளார பெருமானே நீ இருக்க வேண்டும், இருந்தா எனக்கு போதும் என்று கேட்கக்கூடிய நிலையை பார்ப்போம்.
வரைத்தாள் வாழ்வேன் வரோதமை என்பேன். வரோதமை என்னுடைய பேர். எல்லாரும் இப்ப இதுல வரக்கூடியவங்க எல்லாரும் பேரை சொல்லிடுறாங்க பாருங்க. என் பேர் மாங்காட்டு அந்தோணம் தான். ஊர் பேரை சொல்லிட்டான். அடுத்தபடி இவ சொல்லுகிற வரோதமை உரைத்தாருக்கு உரியேன். அப்படி இந்த மூன்றுக்கும் விடை சொல்லிவிட்டவர்களுக்கு நான் ஏவல் செய்வேன். உரைத்தீராயின் திருத்தக்கீர்க்கு திறந்தேன் கதவு. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த குகையினுடைய கதவை நான் உங்களுக்கு திறந்து விடுவேன். எனும் கதவம் திறந்தவள் காட்டிய நுண்ணறி, காட்டிய நன்னறி. அவ கதவத்தை திறந்து வழியை காட்ட. கதவு கதவம். அம் என்பது பெயர் விகுதி. கதவு என்ற பெயருக்கு விகுதியாக வருவது அம். கதவம் திறந்து அவள் காட்டிய நன்னெறி புதவம் பல உள. புதவம்னா வாயில். அங்கிருந்து பார்த்தா பல வாயிற்படிகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கடந்து போகிடை கழியன இடைப்பட்ட அந்த வழியெல்லாம் கடந்து நீங்கள் செல்வீர்களே ஆனால் ஒட்டுப்புதமும் ஒன்று உண்டு. ஒட்டுப்புதம்னா ரெட்ட கதவு. ரெண்டு பலகை ஒன்னா போட்ட கதவு. ஒட்டுப்புதமும் ஒன்று உண்டு. அதன் உம்பர் அதற்கு மேல வட்டிகை பூங்குடி வந்து தோன்றி. வட்டிகைன்னு ஓவியம். ஓவியம் போல ஒரு பூங்குடி வந்து தோன்றி இறுதியில் இன்பம் எனக்கு இங்கு உரைத்தால் பெருதீர் போலும் நீர் பேணிய பொருளினும் உரையீராயினும் ஒருவன் செய்ய. நீங்கள் இறுதியில் பெறக்கூடிய இன்பம் எதுவென்று நீங்கள் இப்போது சொல்வீர்களே ஆனால், அதான் வீட்டு இன்பத்தை பற்றி சொல்வீர்களே ஆனால், நீர் பேணிய பொருளினும் உரையீராயினும், இதற்கெல்லாம் நீங்க விடை சொல்லாமல் போனா கூட முருகன் செய்ய உங்களுக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன். இது ரொம்ப இன்றியமையாத இடம். அதாவது 3 கேள்வியை கேட்டா இந்த 3 கேள்விகளுக்கு என்ன விடை என்பதை சிந்தியுங்கள். பிறகு நான் அதற்கு இசைந்தீர்களானால் நான் கதவை திறந்து விடுறேன். கதவை திறந்த பிறகு அந்த ஒரு பெண் அங்கிருந்து வந்து வீட்டின்பத்தை பற்றி சொல்லுங்களே என்று சொன்னு கேட்பா. நீங்க விடை சொல்லனாலும் கூட நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன். நெடுவழி புறத்து நீக்குவல் உங்களுடைய வழியை நான் திறந்து காட்டுறேன், நீங்கள் போகலாம் என்று சொல்லுவார். உரைத்தார் உலகனின் உரைத்த மூன்றில் கரைப்படுத்தாங்கு காட்டினள் பெயரும். அங்க இருக்கக்கூடிய 3 பொய்கையினுடைய கரையை காட்டி அப்பால கொண்டு போய் விடுவார். அருமறை மருங்கின் 5னும் 8னும் வருமறை எழுத்தின் மந்திரம் 2ம் ஒருமுறையாக உளங்கொண்டு ஓதி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 2 மந்திரங்களை பற்றி நினைக்க வேண்டும். ஒன்னு 8 எழுத்து மந்திரம், இன்னொன்று 5 எழுத்து மந்திரம். இதெல்லாம் உரையில இல்ல. 5 எழுத்து மந்திரம் எது, 8 எழுத்து மந்திரம் எதுன்னு. நாராயணாய அப்படிங்கிறது 5 எழுத்து மந்திரம். நாராயணாயங்கிறது 5 எழுத்து. நாராயணா என்பது 5 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாங்கிறது 8 எழுத்து மந்திரம். விரிவாக சொல்லுவது. மந்திரம் 2ம் ஒரு முறையாக உளங்கொண்டு உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு இந்த மந்திரங்களை ஓதி, அதற்கு பிறகு வாயால ஓதி, வேண்டிய ஒன்றின் விரும்பினீர் ஆடின் ஆடின் காண்தகு மரபின அல்ல மற்றவை நினையாது மலைமிசை நின்றோன் பொற்றாமரைத்தால் உள்ளம் பொருந்துமின். ஒரு பொய்கையில் வேண்டிய ஒரு பொய்கையில் விரும்பி நீர் ஆடினார். இந்த 3 பொய்கையும் ஆட வேண்டும் என்பதில்லை. நீர் எந்த கருத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கருத்துக்காக ஒரு பொய்கையில் நீங்கள் ஆடுவீர்களே ஆனால் காண்தகு மரபின அல்ல மற்றவை நினையாது பிறரால் காணக்கூடியன அல்லாத பெரும்பயனை நீங்கள் அடைவீர்கள். அது அடைவதற்கு மலை மீது இருக்கக்கூடிய அழகனை நீங்கள் நினைந்து அவனுடைய பொற்றாமரை தாளை உள்ளத்தில் பொருந்துங்கள். அப்படி உள்ளம் பொருந்துவீராயின் மற்றவன் அந்த பெருமாள் புல்லணி நீழ்கொடி புனர்நிலை தோன்றும். அவனுடைய கருட கொடி அங்கே உங்களுக்கு காட்சி தரும். புல் என்பது பறவை. இந்த இடத்துல கருடனை குறிக்கும். கருட கொடி அங்கு அந்த மலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் உங்களுக்கு தோன்றும். தோன்றிய பின்னவன்
துணை மலர் தாளினை ஏன்று, ஏன்றுன ஏற்று, அந்த திருமாலின் திருவடிகளை உள்ளத்திலே கொண்டு துயர்களுக்கும் இன்பம் எய்தி மாண்புடை மரபின் மதுரைக்கு ஏகுமே, ஆட்சிமை மிக்க மதுரைக்கு செல்லுங்கள். சங்க காலத்திலும் சரி, பிற்காலத்திலும் சரி, தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெருநகரம் மதுரை. சென்னையெல்லாம் ரொம்ப பிற்காலத்துல வந்த நகரம். மாமதுரை, தீதுதீர் மதுரை, தென்மதுரை என்றெல்லாம் புகழப்பெற்ற ஒரு பெருநகரம் மதுரை. மதுரை பெரிய வணிக நகரம், பெரிய பண்பாட்டு கூடம், சங்கமிருந்து தமிழாராய்ந்த இடம். அதனால அந்த மதுரைக்கு செல்லக்கூடிய வழியை இவ்வாறு சொல்லி அவன் முடிக்கிறான். இது 2வது வழி சொல்லி முடிச்சாச்சு. காண்டகு பிலத்தின் காட்சி இது, இதுதான் பிலத்தின் வழியாக சென்று நீங்கள் காணுகிற காட்சி என்று சொல்லிவிட்டு, அந்நெறி படரீராயின், அந்த வழியில் நீங்க போகவில்லை என்றால், அது உங்களுக்கு வேண்டாம் என்று தோன்றினால், இடையது செந்நெறியாக, நடுவுல இருக்கிற சூலத்துல நடுவுல இருக்கக்கூடிய தண்டு போல நடுவுல ஒரு வழி இருக்கு. அது எப்படி இருக்கு? தேம்பொழில் உடுத்த அருமையான சோலைகள் எல்லாம் இருக்கும். ஊரிடையிட்ட நடுவில் நல்ல ஊர்கள் எல்லாம் வரும். காடு பல கடந்தால், அந்த காட்டை எல்லாம் கடந்து போனால், ஆரிடை உண்டோர் ஆரஞர் தெய்வம். அஞர் என்றால் துன்பம், ஆரஞர் என்றால் கடுமையான துன்பம், அரிய துன்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தெய்வம் அங்க இருக்கு. இந்த வழியிலையும் ஒரு தெய்வம் இருக்கு. அது நடுக்கம் சாரா நயத்தில் தோன்றி, நடுக்கம் இல்லாத நயமாக தோன்றி, இடுக்கண் செய்யாது இயங்குனர் தாங்கும். அங்க வரக்கூடியவர்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்தும். அது துன்பம் செய்யாது. அது என்ன செய்யும்? மடுத்துடன் கிடக்கும் மதுரை பெருவழி, நீழ்நிலம் கடந்த நெடுமுடி அண்ணல் தாழ்தொழு தகையேன் போகுவல் யானென. அப்ப மற்ற 2 வழியோட இந்த தெய்வம் இருக்கக்கூடிய இந்த வழியை நீங்கள் கடந்து செல்வீர்களானால், நீழ்நிலம் கடந்த நெடுமுடி அண்ணல், நிலத்தை முழுமையும் தன்னுடைய ஒற்றை காலால் ஓரடியால் அளந்த அந்த திருமாலினுடைய தாளை தொடக்கூடியவன் என்று சொல்லி நீங்கள் போகிறீர்களே ஆனால், அங்கே நீங்கள் சென்று மதுரையை அடையலாம் என்று அந்த வழியை சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு இப்ப பேச போறான். அவன் தன்னுடைய இந்த வழியை தொடர்வதனால் ஏற்படக்கூடிய நன்மை, இடர்பாடு ஆகியவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல போறான். இது ரொம்ப இனிமையாத இடம். இதுவரையில் ஓர் அந்தணன் வைதிக நெறியை பின்பற்றி ஒழுகக்கூடியவன், வேள்வியை போற்றக்கூடியவன், சில மந்திரங்களை சொன்னால் நன்மை விளையும் என்று கருதக்கூடியவன், புண்ணிய திருக்குளங்கள் புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடினால் பல பல நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய அந்த வைதிக நெறியை பின்பற்றி வரக்கூடிய அந்தணனுடைய பேச்சுக்கு கவுந்தி விடை சொல்ல போறான். அவள் சமண சமயத்தவர். இந்த இடத்துல இளங்கோடிகள் தன்னுடைய சமயம் எது என்று சார்ந்து பேசல. அவர் சமண சமயத்தவர். ஆனால் இங்கு கவுந்திக்காக அவர் பேசவில்லை. அதே போல வைதிக நெறி ஒரு சிறிதும் குறை கூறவில்லை. அதனால்தான் சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லுகிற போது அது ஒரு சமய பொறையின் காப்பியம்னு சொல்லும். இன்றைய அரசியல் உலகம் இளங்கோடிகளுடைய நெறியை பின்பற்றணும். எதனையும் குறை சொல்லாது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய சிறப்பை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு செல் நெறி இளங்கோடிகளிடம் இருந்தது. அது கருத்து மாறுபாடு இருந்தாலும் கூட அது அவரவர்களுக்கு உரியது என்று சொல்லி எல்லாரையும் போற்றக்கூடிய ஒரு நிலை. அது இளங்கோடிகளெடுத்து தொடக்கத்திலிருந்து பார்க்கணும். எங்கேயும் தன்னுடைய சமயத்தை தூக்கி பிடித்து நிறுத்துவதில்லை. அது யார்கிட்ட இருக்கு? மணிமேகலையில சாத்தனார்கிட்ட இருக்கு. சாத்தனார் தன்னுடைய பௌத்த சமயத்தை நிலை நிறுத்துவதற்கு மற்ற சமயங்களை குறை கூறுவார். அதற்குன்னு தனியாகவே 3 காதைகளை கடைசியில் அமைத்தார். இளங்கோடிகளிடம் அது இல்லை. அதனால அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காப்பியத்தை, நாடகத்தை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறேன். நாடகத்தை, நாடக காப்பியத்தை நாம் இப்போது பார்க்கிறோம் என்று கூறி, இதுகாரும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன்.
நன்றி, வணக்கம்.